சமீபத்தில் நேட்டோ நாடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த ரஷ்யா தயாராகி வருவதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை தொடர்ந்து பிரிட்டன் மற்றும் இங்கிலாந்தை தாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உலக நாடுகளை ரஷ்யா மிரட்ட என்ன காரணம் பார்க்கலாம். நேட்டோவில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடுத்தது. இந்த போர் தொடங்கி 4 ஆண்டுகளை எட்ட உள்ளது. போரில் ஈடுபட்டுள்ள இரு நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனை பொருட்படுத்தாத ரஷ்யா யுக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய உள்ளிட்ட பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை. போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை. யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளுக்கும் ரஷ்யா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள்தான் என்றும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நேட்டோவிற்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும் நேட்டோ அமைப்பு தலைவர் மார்க் ரூட் சமீபத்தில் எச்சரித்திருந்தார். ரஷ்யா ஐரோப்பாவில் மீண்டும் போரை கொண்டு வந்துள்ளது. நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ரஷ்யாவின் அடுத்த இலக்கு ஐரோப்பிய நாடுகள்தான் என மார்க் ரூட் கூறியிருந்தார். இவரது பேச்சு உலகளவில் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் மோதல் அச்சுறுத்தலை தடுக்க பிரிட்டன் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என அந்நாட்டின் ராணுவ தலைவர் ரிச்சர்ட் நைட்டன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பிரிட்டன் ஏற்கனவே ஆயுத கொள்முதலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள பல நட்பு நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தலை இன்னும் உணரவில்லை என கூறியுள்ளார். ரஷ்யா நேட்டோவுக்கு சவால் விடும் வகையில் அதனை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ரஷ்யாவால் நேட்டோவுக்கு மட்டுமின்றி இங்கிலாந்துக்கும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. எனவே நாம் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என தனது நட்பு நாடுகளையும் அறிவுறுத்தியுள்ளார். நேட்டோ நாடுகளை தாக்குவதற்கான எந்த திட்டமும் இல்லை என ரஷ்யா விளக்கமளித்துள்ளது.